வணக்கம். இன்றைக்கு நாங்க கதைக்க போறது த ஃபியூஜிட்டிவ் ரெவல்யூஷனிஸ்ட் நாவலின் சில பகுதிகள பற்றி. ஓம். இந்த கதையவன் எங்களை நேரடியா 1985ஆம் ஆண்டுக்கு கூட்டிக் கொண்டு போகுது. இடம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஈழப் போராட்ட இயக்கத்தோட பயிற்சி முகாம். கதையின் மைய பாத்திரம் ஜோன் என்ற ஒரு இளைஞன். 83 கலவரத்திலிருந்து தப்பிச்சு ஒரு ஆவேசத்துல இயக்கத்துக்கு வந்தவன். ஆனா அவன் எதிர்பார்த்த கனவுகளுக்கும் அங்க நடக்கிற யதார்த்தத்துக்கும் பெரிய வித்தியாசம். சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். கட்டாயமா. கதை தொடங்கக்கேயே ஒரு பயங்கரமான பதட்டத்தோட தான் தொடங்குது இல்லையா? ஓம், ஒரு இறுக்கமான சூழல். இயக்கத்தின் மத்திய குழு கூட்டம் நடக்க போகுது. அப்ப காந்தன் என்றொருத்தர் ஜோனிட்ட கூட்டத்துல ஜனநாயகம் தோத்து போனா ஆபத்து, தலைமறைவாக இருக்க தயாராகுங்கோ என்று ரகசியமா சொல்றார். ஜோனுக்கு அப்ப என்ன நடக்குது என்றே ஒரு மண்ணு விளங்க இல்ல. ஆனா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மட்டும் அவனுக்கு புரியுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னண்டா, இந்த இயக்கங்களோட பெரிய போராட்டமே வெளியில இருக்கிற எதிரியோட இல்ல, உள்ளுக்குள்ளேயேதான். உள்ளுக்குள்ளேயே நடக்கிற அதிகார போட்டி, கொள்கை முரண்பாடுகள். நேத்து வரைக்கும் தோழன் என்று சொன்னவனையே இன்னைக்கு சந்தேகத்தோட பாக்குற ஒரு சூழல். உண்மைதான். அந்த பயம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா அந்த நரகத்துக்குள்ளேயும் ஜோனுக்கு மாலி என்ற ஒரு பெண் தோழி ஒரு சின்ன வெளிச்சமா இருக்கிறா. அவளோட புன்னகையும் பார்வையும் தனக்குத்தான் என்று அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை வச்சிருக்கான். ஆனா அந்த உறவை வளர்த்துக்கொள்ள அவனுக்கு பயம். ஏனண்டா அவன் எப்படியும் தளத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதாவது சண்டை நடக்கிற இலங்கைக்கு திரும்பி வருவோமோ இல்லையோன்னு ஒரு நிலைமை. அதேதான். அதனால அவளோட ஒரு உறவை வளர்த்து அவளை துக்கத்துல தள்ளிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் அந்த முரண்பாடு. ஒரு பக்கம் மிருகத்தனம், இன்னொரு பக்கம் இந்த மென்மை. அந்த மென்மையான தருணத்தை ஒரு சம்பவம் அப்படியே சல்லி சல்லியா உடைச்சு போடுது. தேவன் என்ற ஒருத்தர், ஆமா, ஒரு கௌபாய் மாதிரி ஜீப்ல இறங்கி அந்த பரவேச மக்கள் தப்பி ஓடிட்டாங்கன்னு கத்துறார். அந்த கணமே எல்லாம் செத்து போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த வார்த்தைகள் அது சாதாரண கோபத்துல வந்ததில்ல. அவர் துரோகிகள் தப்பிட்டாங்கன்னு இயக்க மொழியில பேசல. இல்ல, தன்னோட மனசுக்குள்ள ஆழமா புதஞ்சு கிடந்த அந்த சாதி வெறியத்தான் அப்பட்டமா கக்குறார். இது என்னத்த காட்டுதண்டா, புரட்சி, விடுதலை என்று எவ்வளவு பெரிய வார்த்தை பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்த சாதி அப்படியேதான் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட குறையவில்லை. யாருக்காக போராட போனாங்களோ அந்த சமூகத்தோட வியாதியை இவங்களே காவி தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு முகாமில சிலிப்பில் இல்லாம போகுது. எல்லாருடைய முகத்திலையும் ஒரே கேள்வி, நாம் எல்லாம் போராளிகளா இல்ல குற்றவாளிகளா? இந்த மன உளைச்சலோடு தான் ஜோன் தன் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுத தொடங்குறான். அந்த கடிதம் அவனோட மனசாட்சியின் குரல். அம்மா, என்னை மன்னித்து விடு என்றுதான் ஆரம்பிக்கிறான். ஆமா, 83 கலவரம், கண் முன்னால நண்பர்கள் கொல்லப்பட்டது, என்ன செய்யறதுன்னு தெரியாம புரட்சி என்ற வார்த்தையில மயங்கி இயக்கத்துக்கு வந்தது என்று எல்லாத்தையும் கொட்டுறான். ஒரு கட்டத்துல இந்த உலகத்தின் நரகத்தில் நான் வாழவிடப்பட்டிருக்கிறேனா என நினைக்கிறேன். அம்மா, உன்னுடைய கனவும் மட்டுமல்ல, என்னுடைய கனவுகளும் நொறுங்கி போய்விட்டன என்று எழுதிட்டு உடைஞ்சு போறான். ஆனா பாருங்கோ, அந்த கடைசி வரி அவன் அனுப்பவில்லை. அதை அடிச்சு அழிச்சு போட்டு மாத்தி எழுதுறான். நான் என்றொரு போராளி, நீ ஒரு போராளியின் தாய், நீ பெருமைப்படுவாய் என நம்புகிறேன் என்று ஒரு பொய்யை எழுதி முடிக்கிறான். தன்னோட அம்மாவை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாதுன்ற ஒரு பாசம். அது வெறும் பாச போராட்டம் மட்டும் இல்ல, ஒரு போராளி எப்படி உருவாக்கப்படுறான் என்றதுக்கான உளவியல் சாட்சி அது. அவன் தன்னோட உண்மையான பயத்தை, விரக்தி எல்லாம் உள்ளுக்குள்ள புதைச்சு போட்டு வெளியில வீரமான ஒரு முகமூடிய மாட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். நாவல்லையே ஒரு வரி வரும், விடுதலை அரசியலை புரிந்து கொள்ளாமல் ஒரு போராளியாக ஆவதிலுள்ள போதாமையின் சாட்சியாக அவன் கிடந்தான் என்று. சரியான பாயிண்ட். அதாவது பெரிய கொள்கையெல்லாம் விளங்காம ஏதோ ஒரு ஆவேசத்துல வந்த ஒரு இளைஞனோட கையெறு நிலையை அது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த மனப்போராட்டம் அவனுக்குள்ள மட்டும் நடக்கல, அன்புங்கிற இன்னொரு தோழன் கிட்ட பேசிக்க இது இன்னும் பெரிய விவாதமா வெடிக்குது. கேள்வி கேக்குது. அன்பு ரொம்ப விரக்தியோட சொல்றான், எங்கட சனம் விடுதலை அடையறதுக்கு தகுதி இல்லாத சனம், நாங்க உள்ளுக்குள்ள காட்டு மிராண்டித்தனத்தோட தான் இருந்திருக்கிறோம். அவன் இயக்கங்களோட வன்முறை வரலாற்று அப்படியே பட்டியலிடுறான். ஓம், துரோகிகள் என்ற பேர்ல சக போராளிகளை கொன்றது, மாற்று இயக்கங்களை கொன்றது, அப்பாவி பொதுமக்களை கொன்றதுன்னு எல்லாத்தையும் சொல்றான். அப்போ ஜான் இதுக்கெல்லாம் மூல காரணம் தரப்படுத்தல் திட்டம் தான் என்று வாதிடுறான். அதாவது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் முறை தான் எங்களை ஆயுதம் தூக்க வச்சுது, இது யாழ்ப்பாணத்தானுக்கு வந்த பிரச்சனைன்னு சொல்றான். அந்த இடத்துலதான் அன்பு ஒரு குண்டு தூக்கி போடுறான். அதுதான் இந்த கதையின் முக்கியமான திருப்பு முனை. என்ன சொல்றான்? அவன் கேக்குறான்,
நீ யாழ்ப்பாணத்தார் என்று சொல்றது வேளாள உயர் சாதியத்தானே, அந்த யாழ்ப்பாணத்து மேலாதிக்கத்துக்கு எதிராத்தான் நாங்க நிக்க வேணும் என்று சொல்றான். ஓ. அவன் பார்வை என்னென்றால் தரப்படுத்தலால பாதிக்கப்பட்டவங்க யாழ்ப்பாணத்து உயர்சாதியினர் தான். ஆனா அதே தரப்படுத்தல் காலங்காலமா கல்வி மறுக்கப்பட்ட கிழக்கு மாகாணம், மலையகம், வன்னி, ஏன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்கு ஒரு வகையில நன்மையா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு ஒரு புது கோணத்தை முன்வைக்கிறான். இது உண்மையிலே ஒரு அஹா தருணம்தான். இன விடுதலையே என்று ஒரே பார்வையில பார்த்த ஒரு பிரச்சனைக்குள்ள இவ்வளவு உள் முரண்பாடுகள் ஒளிஞ்சிருக்கு என்றது வெளிச்சம் போட்டு காட்டுறான். மிகச்சரியான கேள்வி. இதுதான் அந்த இயக்கங்கள் சந்திச்ச மிகப்பெரிய இக்கட்டு. ஒற்றுமை என்ற பேர்ல இந்த சமூக அநீதிகளை மூடி மறைக்கிறது சரியா, இல்ல அதை வெளிப்படையா பேசி சரி செய்யறது சரியாங்கிற குழப்பம்தான் பல இயக்கங்களை அழிச்சுது. கடைசியில 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா? தரப்படுத்தல் என்பது சிங்கள அரசு இனவாதத்தை மறைக்க போட்ட ஒரு வேஷம். அதுக்குள்ள தமிழர்களுக்குள்ளேயே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை அது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு என்று புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சிக்கலான மனநிலையில குழம்பி போயிருக்கும் போதுதான் ஜோனுக்கு தளத்துக்கு போக அனுமதி கிடைக்குது. அவனுக்கு அது பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் போராட்டக் கடமையை செய்ய போறோன்றதுக்காக இல்ல. இல்லவே இல்ல. எப்படியாவது இந்த நரகத்தை விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம் என்று ஒரு நப்பாசைதான். அவனுடைய இலட்சியம், கொள்கை எல்லாமே செத்து போச்சு. உயிர் பிழைக்கணும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அவன் மாலிகிட்ட விடைபெற போற காட்சி ரொம்ப உருக்கமா இருக்கும். வாடி போன சூரியகாந்தி பூ மாதிரி அவன் முகம் இருக்கு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கும். 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆனா பேசாத வார்த்தைகள் தான் அவங்க வலிய சொல்லுது. அவனுடைய புரட்சி வாழ்க்கை அங்க முடிஞ்சு போறதையும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிதைஞ்சு போனதையும் அந்த காட்சி காட்டுது. அவனுடைய இறுதி பயணம் தமிழ்நாட்டுல கோடிக்கரையிலிருந்து படகுல இலங்கையில மாதகல் வரைக்கும் அது ஒரு மரண போராட்டம் மாதிரி விவரிக்கப்பட்டிருக்கு. நடுக்கடல்ல போய்கொண்டு இருக்கிறதுக்கு திடீர்னு இலங்கை கடற்படையோட தாக்குதல். உயிர் தப்ப வேணும்னா படகோட பாரத்தை குறைக்கணும். உடனே படகுல இருந்த புத்தக கட்டுகள், பொருட்கள் எல்லாத்தையும் கடலுக்குள்ள தூக்கி வீசுறாங்க. அதுல இயக்கத்தோட முக்கியமான தொலைத்தொடர்பு கருவிகளும் போயிடுது. ஆனா ஜோனுக்கு அத பத்தி ஒரு துளி வருத்தமும் இல்ல. கவலையே இல்ல. அவனுடைய ஒரே நோக்கம், ஒரே இலக்கு, எப்படியாவது தப்பிச்சு கரை சேர்ந்து ஊருக்கு போய் அம்மாவை பார்க்கணும். அவ்வளவுதான். கழகம், போராட்டம், இலட்சியம் எல்லாத்தையும் அவன் ஏற்கனவே மனசளவுல கடல்ல வீசிட்டான். அதேதான். அந்த படகின் சுமையை குறைக்க கடலுக்குள்ள வீசப்பட்டது வெறும் பொருட்கள் இல்ல. அது அவன் இத்தனை நாளா சுமந்து திரிஞ்ச இலட்சியவாதத்தின் சுமை. அவனுக்குள்ள உயிர் பிழைக்க வேணும் என்ற ஒரே ஒரு ஆதி உணர்வு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஒரு வழியா மரணத்தின் வாயிலிருந்து தப்பிச்சு மாதகல் கரையில போய் இறங்குறாங்க. அப்போ இந்த நாவல் பகுதிகள் மூலமா நம்ம பாக்குறது, பெரிய புரட்சிகர இலட்சியங்களோட போராட போன ஒரு இளைஞன் அந்த இயக்கத்துக்குள்ளேயே இருந்த முரண்பாடுகளை, வன்முறைய கண்டு படிப்படியா எல்லா நம்பிக்கையும் இழந்து கடைசியில உயிர் பிழைச்சு வீடு திரும்பினா போதும் என்ற நிலைக்கு எப்படி வாரான் என்பதுதான். நிச்சயமா இது ஜோனின் கதை மட்டும் அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழல்ல பெரிய இலட்சியங்களுக்காக தங்களோட இளமையையும் வாழ்க்கையையும் அர்ப்பணிச்ச பல ஆயிரம் இளைஞர்களோட பிரதிநிதி தான் அவன். ஒரு சமூகத்தின் விடுதலைக்கான போராட்டம் எப்படி அந்த போராளிகளோட தனிப்பட்ட சுதந்திரத்தையும் சின்ன சின்ன கனவுகளையும் சிதைச்சு போடுது என்றதுக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த பதிவு இது. அதுதான் உண்மை. சரி, நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியுடன் இதை முடிக்கின்றோம். ஒரு விடுதலை போராட்டம் அது பயன்படுத்துற கருவிகளான வன்முறை, கடுமையான சித்தாந்தம், தியாகம் ஆகியவற்றால் அந்த போராளிகளுக்கே ஒரு சிறையாக மாறும்போது விடுதலையின் உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கும்? ஒரு போராளியின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் அவனுடைய கனவுகளையும் அழிச்சு போட்டு ஒரு சமூகத்தின் விடுதலையை எப்படி அடைய முடியும்? இதை சிந்திச்சு பாருங்க.